4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தியே இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் என்ன திட்டத்தை கொண்டாந்த? எதுவுமே கொண்டாடல. அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். ஏழைகள் நடுத்தர மக்கள் பயன்பெற்றாங்க. ஆனா இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் படுகிறது துன்பம். ரவுடி ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கிட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள், போதைக்கு அடிமையாகி சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல். டிவி திறந்தா போதும், பத்திரிகை திறந்தா போதும், இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா? தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி 2024 அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்க மக்களே சாட்சி. ஆரவாரம் எழுச்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த ஆரவாரத்திலிருந்து நாங்கள் பார்க்கப்படுகிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சி, இன்றைக்கு மன்னர் ஆட்சி வாரிசு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது என்னென்னலாம் பேசுறீங்க? இன்னைக்கு பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த பொழுது அப்ப கருப்பு பலூன் விட்டீங்க, கருப்பு கூட பிடிச்சீங்க. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார், இப்போ வெள்ளை கூட பிடிக்கிறார். ரத்தன கம்பளம் விரிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோலு இந்திய விளையாட்டு போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார். செஸ் ஒலிம்பிக் போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார். ஆட்சி அமர்ந்தவுடனே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்ட ரத்தன கம்பளம் விரிச்சு பிரைம் மினிஸ்டர் கூட்டியாந்து நடத்தின. ஆளுகின்ற போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கிற போது ஒரு பேச்சு. ரெட்டை வேலை போடுகின்ற கட்சி திமுக கட்சி. இவர் கூட்டியாந்தா நல்லவர். நாம போய் பேசுனா எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. நாங்க எங்கேயா அடிமை? நீதான் அடிமை. காங்கிரஸ் கட்சிக்கு நீதான் அடிமை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது மேல் மாடியில ஸ்டாலினுடைய தாயார்கிட்ட சிபி விசாரணை நடந்துட்டு இருக்குது. கீழ் மாடியில அடித்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை. நீ கையெழுத்து போடுறியா இல்லையா? போலின்னா உங்க தாயாரை தூக்கிடுவான். உடனே கையெழுத்து போட்டீங்க. அப்படி மிரட்டி பணிய வைத்த காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கிற நாங்க அப்படி அல்ல, சுதந்திரமா இருக்கிறோம். எங்களுக்கு வேணும்னா கூட்டணி, வேண்டானா தேவையில்லை. இன்றைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மக்கள் கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இதில் என்ன தவறு? நீ 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சீங்களா? பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது திமுக கட்சி சேர்ந்தவங்க அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. தயாநிதி திரு முரசொலி மாறன் அவர்கள் உடல்ல சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த ஓராண்டுல இலாக்கால அமைச்சரா வச்சிருந்தாங்க. சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டார். உடனே பாரத பிரதமர் அன்றைய வாஜ்பாய் அவர்கள் இறுதி சடங்குக்கு வந்துட்டு போனார். 15 நாள்ல அந்த பல்ட்டி அடிச்சு குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது மாதிரி திமுக காங்கிரஸ் கட்சியோட போயிட்டார். ஐஜே குஜரால் இருந்தார் பாரத பிரதமரா, அந்த ஆட்சியில் பங்கு பெற்றீங்க. திரு தேவகடா அவர்கள் பிரதமரா இருந்தாங்க, அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருந்தீங்க. அதோட வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்லயும் ஆட்சியில் இருந்தீங்க. அதே போல மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியிலையும் இருந்தீங்க. இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன நிதி கொண்டாந்த, என்ன திட்டத்தை கொண்டாந்த? உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்க கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக அங்கதான் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா? 16 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களை மறந்து குடும்பத்திற்காக ஆட்சி செய்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் திமுகவுக்கும் இல்ல, திரு ஸ்டாலினுக்கும் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த கொடி பறக்குதுல்ல, கொடி பறக்குதுங்களா? இது எதனால பறக்குது? எதனால பறக்குதுங்க? காற்றால பறக்குது. காற்றதான் கண்ணுக்கு பார்க்க முடியுமா?
கண்ணுக்கு தெரியாத காற்றிலையும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விஞ்ஞான முறைப்படி செஞ்சீங்க. 2G ஸ்பெக்ட்ரம் 1,74,000 கோடி ஊழல் செய்து மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது திகார் ஜெயில திரு கனிமொழி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, திரு ராஜா அவர்களை அடைச்சாங்க. அப்ப யாருடைய அரசாங்கம்? மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சியில பங்கு பெற்றிருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் இருக்கின்ற திமுக சேர்ந்த கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களும் திகார் ஜெயிலே அடைக்கப்பட்டார். நீங்க பேசுவதற்கு அருகதை இல்ல. திமுக ஆட்சியில லஞ்ச லாவணியம் தாண்டமாடுது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுக தாரக மந்திரம். அப்படிப்பட்ட கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் செஞ்சு பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாய பூமி, விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த வாழ்கின்ற பூமி. இந்த விவசாயிகளுக்கு என்ன செஞ்ச? கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கறேன், கொடுக்கல. நெல்லுக்கு டன்னுக்கு, ஒரு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் கொடுக்கறேன், இதுவரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றி விட்டார். இதே அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்தோம்.